ஹாய் ஆல், வெல்கம் டு ரியா தீபக்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கிற கலைஞர் அறிவாலயம் முன்னாடி இருந்து தான் இன்றைக்கி உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ளே வந்து லக்ஷ்மி பொட்டிக் அவங்களோட எக்ஸிபிஷன் நடக்குது. உள்ளே போய் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டேன். ஆக்சுவலி ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 டேஸ் இல்லையா எக்ஸிபிஷன். நான் ஃப்ரைடே வந்து ஈவினிங் அரௌண்ட் ஒரு 4 to 4:30 அந்த டைம் பீரியடில் என் ஃப்ரெண்டோட போயிருந்தேன் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்காக. ப்ளஸ் உங்களுக்கும் உள்ளே என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தேன். அந்த டைமில் ரஷ் வந்து மாட்ரேட்டாக இருந்தது, ஏன்னா அது ஒர்க்கிங் டே இல்லையா. ஸோ அந்த ஒரு 4:30 போல் மீடியமாக இருந்தது க்ரௌடு. பட் நாங்கள் பார்த்துட்டு ரிட்டன் வர டைமில் ஹெவியாக இருந்தது ரஷ்ஷு. ஸோ இந்த சாரீ ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ஃபுல் கோல்டன் கலர், கோல்டன்டோ சொல்ல முடியாது, அது மாதிரி ஹாஃப் சில்வர் அண்ட் கோல்டு கலந்த மாதிரி அரவுண்ட் 2300 சம்திங் இருந்தது அந்த காஸ்ட்டு. அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இல்லையா, அந்த காதி காட்டன் சாரீஸ் இதெல்லாமே அரவுண்ட் 699, 899 அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த சாரீ இப்போ ரீசெண்டாக ரொம்பவே வந்து எல்லா பொட்டிக்லேயுமே இது ரொம்ப ஒரு ஹிட்டான கலெக்ஷன் இல்லையா, கோல்டன் சாரீ. இதுவுமே அரவுண்ட் 999 அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் எல்லாமே இந்த வாட்டி எனக்கு சென்னை எக்ஸ்போவை விட இது ரொம்பவே நீட்டாக இருந்தது. ஆக்சுவலாக சென்னை எக்ஸ்போவும் நான் போயிருந்தேன், நம்ம சேனலில் அந்த வீடியோவுமே இருக்கும் ஷார்ட்ஸில், செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு செக்ஷன் தனித்தனியாக A1, A2, A3ன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டு நீட்டாக சாரீஸ் எல்லாமே ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி செக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேபிள் போட்டு இந்த மாதிரி அவங்க ஸ்டாஃப்ஸ் வந்து சாரீஸ் எல்லாம் அழகாக நமக்கு ஓப்பன்மே பண்ணி காட்டுறாங்க. ஏதாவது சாரீஸ் வந்து நம்ம ப்ளவுஸ் இப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நல்லாவே நமக்கு வந்து எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. இந்த சாரீஸ் எல்லாமே வந்து காதி காட்டன் சாரீஸ் தான். இது எல்லாமே அரவுண்ட் இவ்வளோ 799 அந்த ரேஞ்சில் இருந்தது இந்த சாரீஸ் எல்லாமே. இந்த வீடியோவில் நான் மேக்ஸிமம் அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸிபிஷன் சப்போஸ் திருச்சியில் இல்லாமல் வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா இதுலேயே வந்து நீங்கள் அந்த எக்ஸிபிஷன் எப்படி இருந்திருக்கும், என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ், என்ன ரேஞ்சில் இருந்திருக்கு, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே ரெட்டப்பட்டா சாரீஸ். அவங்களோட பேஜில் இதெல்லாமே ரொம்பவே ஒரு ஹிட்டான சாரீஸ்ன்னு சொல்லலாம். 1799 நினைக்கிறேன் அந்த சாரியோட காஸ்ட் எல்லாம். பட்டோலா சாரீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கவர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறையா சாரீஸ் மல்டிபிள்ஸுமே இருந்தது, சிங்கிள் கலர் இல்லாமல். ஸோ எக்ஸிபிஷன் அப்படின்றப்ப நிறைய பேர் வரும்போது நமக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் சேம் பீசஸ்மே நிறையா இருந்தது. அண்ட் அந்த சைடு 2-3 பாட்டிங்க ரொம்ப சீரியஸாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பக்கமும் போய் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு ஃபுல்லாகவே வீடியோ எடுத்திருந்தோம். சாரீ ரேஞ்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பார்த்த காஸ்ட்டில் 699 நான் பார்த்தேன் சாரீஸ் அங்கே. அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செமி சில்க் வெரைட்டியில் இருந்தது இந்த சாரீஸ் எல்லாம். நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம அவங்களோட பேஜில் ரொம்ப ஹிட்டான கலெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே மல்டிபிள் ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேஜில் பார்க்காத ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்து பொட்டிக்கில், அவங்க லக்ஷ்மி பொட்டிக்கோட சேனலில் நம்ம பார்க்காத கலெக்ஷன்ஸுமே இங்கே வந்து எக்ஸ்போவில் வச்சுருந்தாங்க. அண்ட் இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான சாரீ அங்கே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த குட்டி பையன் நான் அங்கே சாரீ காட்டிகிட்டு இருக்கிறதால அவன் ஒரு சாரியை ஹேங்கர்லேருந்து கொண்டு வந்து காட்டிகிட்டு இருந்தான் என்கிட்ட காட்ட சொல்லி. அண்ட் இந்த சாரீ ரொம்பவே மைல்டாக நல்ல ஒரு ரிச் லுக்காக இருந்தது இந்த சாரீஸ். இதில் வந்து ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் இருக்கிற மாதிரி ரெட் வித் பர்பிள் காம்பினேஷனும் இருந்தது. அண்ட் சில்வர் வித் பர்பிள் காம்பினேஷனுமே இருந்தது. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஹோல் எக்ஸிபிஷனில் பார்த்ததில் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சாரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் வித் பிளாக் சாரீ. நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரீ எது அப்படின்னு சொல்லி காட்டுங்க. ஏன்னா மேக்ஸிமம் சில சாரீஸ் நான் எடுத்து இந்த மாதிரி காட்டியிருப்பேன். இந்த சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் வந்து ஒரு மாதிரி லைட் பர்பிள் இல்லை ரொம்ப லைட் பிங்க்கு, நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். ரொம்ப அழகாக இருந்தது டிசைன். அண்ட் சாரீ வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது, பட் ரொம்பவே லுக் வந்து அழகாக இருந்தது. நிறைய சாரீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேபிளில் அவங்க ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த வாட்டி ரொம்பவே வந்து அட்டென்டிவாக இருந்தாங்க. அண்ட் இந்த சாரியுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கொஞ்சம் ட்ரெண்டியாக இருந்தது இந்த சாரீ. மற்ற சாரீஸ் எல்லாமே நமக்கு பார்டர் வச்சு யூஸ்வலாக பார்க்குற கலெக்ஷன்ஸ். இது வந்து பார்டர்லெஸ் சாரீ அண்ட் டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இவங்களதில் வந்து பியூர் விஸ்கோஸ் ஜார்ஜெட் சாரியுமே வச்சுருந்தாங்க. அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அது அரவுண்ட் 3000 சம்திங் வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த சாரீ தான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீட்டாக இந்த மாதிரி பேக்ஸ்லேயே போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்காக ஒரு சாரீ மட்டும் வெளில இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சைடில் உங்களுக்கு ஹேங்கர்ஸில் ஹேங் பண்ணியிருக்கிற சாரீஸ் இல்லாமல் கொஞ்சம் ஹை ரேஞ்ச் சாரீஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக கவர்ஸ்லேயும் போட்டு வச்சுருந்தாங்க.
நிறைய சாரீஸ் இருந்தது. அண்ட் நம்ம சாரீஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க ஸ்டாஃப்ஸ் வந்து இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்து பாக்ஸில் அட்டைப்பெட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தனியாக அதுக்கு டேக்லாம் போட்டு அவங்க அதுவுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சாரீ செக்ஷன்ஸ் இந்த செக்டரில் சாரீஸ் தீர அவங்க கொண்டு வந்து அதை திருப்பி ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, நிறைய பீசஸ் இருந்தது. பொறுமையாக நிதானமாக போனீங்கன்னா பொறுமையாக பார்த்து எடுத்துகிட்டு வரலாம். நிறையா பேருக்கு வந்து இந்த மாதிரி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் போய் பார்க்குறதே ஒரு ரிலீஃப் கொடுக்கும் இல்லையா மைண்டுக்கு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்றது செகண்ட்ரி. பட் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ நம்ம இவ்வளோ வாட்டி அவங்களது வந்து மேக்ஸிமம் ஆன்லைன்லேயே தான் பார்த்துருப்போம், மொபைல்லையே பார்த்துருப்போம். ஸோ நேரில் போய் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து நம்ம ஒரு மெட்டீரியல் வந்து என்ன மாதிரி இருக்குது, ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லி பார்க்குறது வந்து அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களில் வீடியோ பார்க்குறவங்களுக்கு யார் யாருக்கு இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும், இந்த மாதிரி சாரீஸை போய் பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா செமி சில்க் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து 2700 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வச்சுருந்தாங்க. இந்த சாரீஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு ஷைன் இருக்கும் உங்களுக்கு அந்த சாரியில், அந்த சில்க் சாரியோட ஃபீல் வர்றதுக்கான ஒரு ஷைன் இருக்கும். ப்ளஸ் சாரீஸுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம சாஃப்ட் சில்கில் அந்த சாஃப்ட் சில்க்குன்ற நேமுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நல்லா உங்களுக்கு சாரீஸ் வந்து சாஃப்டாகவே இருந்தது. நிறையா காட்டன் சாரீஸ் வச்சுருந்தாங்க, ஜெய்ப்பூர் காட்டன் சாரீஸ். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இந்த சாரீ எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கலர் காம்பினேஷன், பார்டர்ஸ் எல்லாம் வச்சு. அண்ட் செமி பட்டோலா அந்த சாரீஸ் வந்து அது வந்து கொஞ்சம் ஓல்ட் மாடல் சாரீஸ் தான். பட் இன்னி வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்து பட்டோலா சாரீஸ் ரொம்பவே வந்து இஷ்டப்பட்டு வாங்குறாங்க. அண்ட் இந்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 1749 நினைக்கிறேன் காஸ்ட்டு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் நல்லா இருக்குன்னு ஒரு சில சாரீஸ் உங்களுக்கு இப்போ வீடியோவில் சொல்கிறேன் இல்லையா, அதில் உங்களுக்கு எது ஃபேவரெட்டுன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் இது நான் வந்து நிறைய பொட்டிக்கில் இந்த சாரீஸ் பார்த்துருக்கேன். லக்ஷ்மி பொட்டிக் மட்டும் இல்லாமல் நிறைய பொட்டிக்லையுமே இந்த சாரீஸ் வந்து ரொம்பவே ஃபெமிலியரான சாரீ. நிறைய சாரீஸ் வந்து உங்களுக்கு ரேட் வந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற சாரீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கலெக்ஷன்ஸ் இருந்ததோ அப்படின்றது என்னோட ஒரு பர்சனலான ஒரு தாட்டு. பட் கொஞ்சம் ஹை ரேஞ்சில் பார்க்கும்போது எல்லா சாரீஸுமே நல்லாயிருக்கு. பட் நம்ம ஒரு 1200 மாதிரி பட்ஜெட் வச்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் தேடணும். நீங்கள் வந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு இதுலேயுமே போயிட்டு பொறுமையாக பார்த்து தேடினா கிடைக்கும். பட் ஒரு அபவ் ஒரு 1700 அப்படின்ற மைண்ட் செட்டில் போனீங்கன்னா எந்த சாரீ வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் பார்த்துட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தது கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து அவங்க வியர் பண்ண சாரீஸ் இருக்கு இல்லையா, இப்போ ப்ரோமோஸ்க்கு அந்த மாதிரி அவங்க வியர் பண்ண சாரீஸ்லாம் நிறைய ஃபுல்லாகவே வந்து இந்த சாரீ கூட அவங்க ஆக்சுவலி ஐ திங்க் கோயம்புத்தூரில் இருக்கிற எக்ஸ்போவில் வியர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாரீஸ்லாமே நிறைய ஸ்டாக் வச்சுருந்தாங்க. இது எனக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாரீ, ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் அவங்க வந்து ஒரு டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த சாரியை வந்து அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துருக்கோம். அந்த ப்ளவுஸ் வந்து இந்த சாரியை ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அவங்க லக்ஷ்மி பொட்டிக் அவங்க ஓனர் ஆனந்தி சிஸ்டரையுமே வந்து இருந்தாங்க. நான் அவங்களையுமே வந்து லாஸ்ட்டில் கவர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். அவங்க ஸ்டேஜில் ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் போய் பார்த்து அவங்கள விஷ் பண்ணிட்டு வந்தோம். இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா காதி காட்டன் சாரீஸ். இது எல்லாமே அரவுண்ட் ஒரு 1100 1200 அந்த ரேஞ்சில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அண்ட் இந்த ஹாஃப் ஒயிட் காம்பினேஷனில் நிறையா சாரீஸ் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஒயிட் காம்பினேஷன்ஸ் பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லைக் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக அங்கே போனீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஹாஃப் ஒயிட்டில் ரொம்பவே அழகாக வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த எக்ஸ்போவில் எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சது என்னென்னா ரொம்ப நீட்டாக இருந்தது. வந்து பார்க்குறவங்க கூட எனக்கு தெரிஞ்சு நான் அங்கே எப்படியும் ஒரு 2 hours நான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்குறவங்க கூட நீட்டாக பார்க்குறாங்க, நீட்டாக பார்த்து நீட்டாக எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப அங்கங்கே போடாமல் சாரீஸை ரொம்பவே நீட்டாக இருந்தது. அண்ட் இந்த சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து மூங்கா சாரீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவரில் அந்த டைம் தான் அவங்க ஸ்டாஃப் வந்து கவர்லேருந்து எடுத்து அவங்க ரேக்கில் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த ரெட் சாரீ வந்து 999 நினைக்கிறேன், ஒரு 1099 நினைக்கிறேன். அண்ட் இந்த சாரீ வந்து 1199, அரௌண்ட் 1200 கிட்ட. இந்த சாரீஸ்லாம் அவங்க கீழே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமே வந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்க்கும்போது அவங்க பொறுமையாக வந்து காட்டுறாங்க, சாரீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கும், எல்லாமே வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த வாட்டி எனக்கு இந்த எக்ஸ்போவில் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸோட பார்ட் ரொம்ப நல்லா இருந்தது.
எல்லா கவுண்டர்லேயுமே ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அண்ட் எல்லா கவுண்டருக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக டேபிளும் போட்டிருக்காங்க. நீங்கள் எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கான சாரீஸ் எல்லாமும் நீங்கள் வந்து என்ன ஹோலாக ஒரு 10-15 சாரீஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறமா கூட இவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா எந்தெந்த சாரீ எப்படி இருக்குது, பார்டர் எப்படி இருக்குது, உள்ள டிசைன் எப்படி இருக்குது, ப்ளவுஸ் எப்படி இருக்குது எல்லாமே காட்டுறாங்க. ஸோ அதை பார்த்தே நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இது எல்லாமே ஜெய்ப்பூர் காட்டன் சாரீஸு. பியூர் லினன் சாரீஸ் வச்சுருந்தாங்க, சில்க் சாரீஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே உங்களுக்கு தனி கவுண்டரில் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. சாரீஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ நான் சாட்டர்டே போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ சாட்டர்டே சண்டே டெஃபினட்டாக அங்கே வந்து க்ரௌட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லீவ் டைம் இல்லையா. அண்ட் இன்றைக்கி ஃப்ரைடே நாங்கள் போன அன்றைக்கி ஈவினிங்கே அரவுண்ட் நான் ரிட்டன் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா நியர்பை அங்கே காலேஜஸ் எல்லாம் நிறையா இருக்குது நியர்பை. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து அப்போ தான் உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் எக்ஸிட் ஆகும்போது பார்த்தா நல்ல பேட்ச் ஒரு 10-15 டீச்சர்ஸ் வந்து எல்லாம் உள்ளே போயிட்டு இருந்தாங்க பர்ச்சேஸ்க்காக. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பியூர் லினன் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த காம்பினேஷன் ஃப்ளோரல் பிரிண்டில் வர சாரீஸ் எப்போவுமே வந்து ஒரு தனி லுக் அண்ட் அது ஒரு தனி அழகு கொடுக்கும். பார்க்கும்போதும் சரி, வியர் பண்ணும்போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அந்த எல்லோ வித் பிங்க் காம்பினேஷன் அப்படின்றது எப்பவுமே ஒரு எவர் கிரீன் ஒரு ஹிட் காம்பினேஷன் தான் இல்லையா. அண்ட் இந்த சாரியும் ரொம்ப அழகாக இருந்தது. ஹாஃப் ஒயிட் வித் பிங்க்கில் இந்த மாதிரி ரவுண்ட் டாட்ஸ் போட்டு இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே உங்களுக்கு ஹாலில் லைட்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப நீட்டாகவே செட் பண்ணியிருந்தாங்க. போகிறதுக்கு வழி அண்ட் நடுவில் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இல்லாத மாதிரி அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஸ்டாக் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அது எதுவுமே நமக்கு பர்ச்சேஸ் பண்ண வரவங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை. அவங்க பாட்டுக்கு அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு கஸ்டமர்ஸ்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு சைடு அவங்க ஸ்டாக் அரேஞ்ச் பண்ணுறது செய்கிறது எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த சாரீஸில் பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன்ஸுமே இதில் எல்லாமே உங்களுக்கு டார்க் கலர்ஸ் ஜெய்ப்பூர் காட்டனில். இதுலேயுமே வந்து உங்களுக்கு இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோலேயே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஷைன் உங்களுக்கு இந்த ஜெய்ப்பூர் காட்டனில் தெரியும். அண்ட் சாரீஸ் எல்லாமே டசல்ஸ் போட்டு எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருந்தது இந்த சாரீஸ். அண்ட் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் பிங்க் வித் பர்பிள் கலர்லாம் ரொம்பவே வந்து ஹிட்டான காம்பினேஷன். நான் மேக்ஸிமம் இல்லை, நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஃபுல்லாகவே இருந்த எல்லா கலெக்ஷனுமே ஒவ்வொரு செக்ஷனாக போய் நான் வந்து எல்லா கலெக்ஷனுமே கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த சாரீ தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்த ஒரு இதில் பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு செக்ஷனில் வச்சுருந்தாங்க. அண்ட் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சாரியோட ஸ்டாக்கே இருக்குது. அண்ட் நீங்கள் சப்போஸ் இங்கே கவுண்டரில் பார்க்குறீங்க, ஒரு பீஸ் தான் இருந்தது எடுத்துட்டிங்க அண்ட் இன்னொரு பீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அங்கே ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உள்ள ஸ்டாக் வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்குற பீசஸ் நம்பர் ஆஃப் பீசஸ் அத்தனை பீசஸ் அவைலபிள் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கவுண்டரில் இருக்கிறது மட்டும் இல்லை, அதுக்காக நான் சொல்கிறேன். கவுண்டரில் இருக்கிற பீஸே உங்களுக்கு மல்டிபிள்ஸ் வேணும்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 1799 அந்த ரேஞ்சில் இருந்தது. அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டோலா சில்க் சாரீஸ் பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கும் இல்லையா, 699 அந்த மாதிரி ரேஞ்சஸ் ஆஃப் சாரீஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் இந்த எக்ஸிபிஷனில் எவ்வளோ பார்ட்டிங்க தெரியுமா, அவ்வளோ பார்ட்டிங்க வந்திருந்தாங்க. நிறையா பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி பில் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டோலா சில்க் சாரீஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் இருக்கும். அங்கே தான் வந்து நிறையா ஜுவல்லரிஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மிக்ஸ்ட் கலெக்ஷன்ஸாக வச்சுருந்தாங்க. 999, 699 எல்லா வெரைட்டிஸுமே உங்களுக்கு இதில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சாரியுமே எனக்கு பிடிச்சிருந்தது. பர்பிள் சாரீ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரீ வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் சாரீ 699 ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க ஜஸ்ட் காட்டினாங்க இந்த சாரீ நல்லாயிருக்கா, இல்லை இந்த பர்பிள் நல்லாயிருக்கா, இது நல்லாயிருக்கு. இந்த பர்பிள் வந்து 999 நினைக்கிறேன். அந்த சாரீ வந்து 699 இருந்தது. ரெண்டுமே நல்லா இருந்தது ஆக்சுவலி. அண்ட் அந்த கஸ்டமர் வந்து அது 699 அப்படின்றதால அந்த சாரியை செலக்ட் பண்ணாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டேஜில் ஜுவல்லரிஸ் பக்கத்துலேயே நமக்கு வந்து இது வச்சுருந்தாங்க, கொஞ்சம் ஹை ரேஞ்ச் சாரீஸ், நம்ம ஜோதிகா இன்ஸ்பயர்ட் சாரீலாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. ஜுவல்லரிஸ் ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப நல்லா இருந்தது. லைக் சும்மா ஒரு கவரிங் மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நீட்டாக இருந்தது. ஒரு அந்த குவாலிட்டி நமக்கு தெரியுது அந்த ஜுவல்லரியில். பட் காஸ்ட் டெஃபினெட்லி ஆமாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. அரௌண்ட் 7000 அந்த ரேஞ்சில் இருந்தது. 3000லேருந்து இருக்குது. பட் நல்லா நமக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்க ஜுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 7000 கிட்ட வருது. அந்த டாலர் செயின் மாதிரி இருக்கிற மாடல்லாம் 1199 போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களையும் பார்த்து ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லி விஷ் பண்ணியாச்சு. அண்ட் அவங்க ஷூட்ஸுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இங்கே தான் வந்து ஜோதிகா இன்ஸ்பயர்ட் சாரீ அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ் எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. இங்கேயுமே ரொம்ப நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ். கொஞ்சம் ஹை ரேஞ்ச் சாரீஸ்
ஸோ டெஃபினட்டாக ஹை ரேஞ்ச் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அந்த செக்ஷனில் தனியாகவே நீட்டாக வச்சுருந்தாங்க. அங்கே அந்த டைம் அவங்க ஷூட் எடுத்துகிட்டு இருந்ததால் நான் உள்ளே போய் ஃபுல் சாரீஸ் உங்களுக்கு என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட் அவங்க காட்டின சாரீஸ் வரைக்கும் இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அவங்க ஆனந்தி சிஸ்டர், அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பிரதர்ஸ் எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க, இன்னும் அரவுண்ட்லேயே தான் இருந்தாங்க. அண்ட் இதுவுமே நமக்கு சாரியில் பின் பண்ணுற ப்ரௌச்சர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 699 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 899 இருந்தது. அந்த லோட்டஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் 899. அண்ட் இந்த பிங்க் வந்து 1499. ஐ மீன் சாரி, அந்த ப்ளூ கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது இல்லையா, நல்லா இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் அந்த ப்ரௌச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது. அது வந்து ஹேண்ட்மேட் தானே, ஆரி ஒர்க் ப்ரௌச்சர்ஸ் தான், பட் ரொம்ப நீட்டாக இருந்தது. ஃபினிஷிங், அந்த ஸ்டிச்சிங் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது வந்து வாங்கி நம்மளே வந்து சென்டரில் பின் பண்ணி நம்ம எங்கே வேணால் வந்து சாரியில் இல்லை ப்ளவுஸில் எங்கே நம்ம பின் பண்ணுறோமோ பின் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா பொட்டிக் ஓனர்ஸ் வந்து அது போட்டு வீடியோஸ் எடுத்திருப்பாங்க. அண்ட் கீழே வந்தோம் அப்படின்னா வந்து குர்த்தி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பட் குர்த்தி கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இல்லை, சாரீஸ் ரேஞ்சஸ் அளவுக்கு குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் இல்லை. அண்ட் இருக்கிற குர்த்திஸ் கலெக்ஷனில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜுவல் நெக் கலெக்ஷன்ஸ், அந்த பிளெயினாக கழுத்துக்கிட்ட மட்டும் நமக்கு டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிற கலர்ஸ் தான், அது மாதிரி இருக்கிற டிசைன்ஸ் தான் வந்து நிறையா இருந்தது. அண்ட் டிஷ்யூ ஃபேப்ரிக்லேயும் வச்சுருந்தாங்க. பட் இதில் வந்து சைஸஸ் தான் கொஞ்சம் நமக்கு பிரச்சனை கிடைக்கிறது ரெடிமேட் இல்லையா. ஸோ நிறையா வந்து எஸ், எம் இந்த சைஸஸ் இருந்தது. ஜுவல் நெக்கில் இந்த கலர்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. லைட் ஒரு மாதிரி இந்த பர்பிள் அண்ட் டார்க் வைலட்டும் இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் இந்த குர்த்திஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லென்த்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, நல்லாவே வந்து லென்த் நல்லா இருந்தது. அண்ட் இந்த குர்த்தியுமே எனக்கு பிடிச்சிருந்தது, க்ரீன் கலர். அண்ட் குர்த்திஸோட ரேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 850 அந்த ரேஞ்சில் இருந்தது. கலெக்ஷன்ஸ் ஓகே. குர்த்தியை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளோ எனக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகலை. பட் இந்த கலர் ரொம்ப, என் ஃப்ரெண்டுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அவளுக்கு சைஸ் கிடைக்கல, எஸ் தான் இருந்தது. அதில் சைஸ் இருக்கான்னு கேட்டு பார்த்தோம் ஸ்டாஃப்ஸ் கிட்ட, அங்கே சைஸ் கிடைக்கல. சரி ஓகே அப்படின்ட்டு விட்டாச்சு. அண்ட் அர்னாக்கலி மாடல்லையுமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஜார்ஜெட்டில் மட்டும் இல்லாமல் அதர் மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த சாரீஸ் வந்து லக்ஷ்மி பொட்டிக்கோட ட்ரேட்மார்க் சாரீஸ்ன்னு சொல்லலாம். ரொம்பவே அந்த ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து நம்ம அவங்க வீடியோவில் கட்டின சாரீஸ் நிறையா பார்த்துருப்போம் இல்லையா, அது எல்லா சாரீஸுமே உங்களுக்கு அங்கே போனீங்கன்னா கிடைக்கும். எல்லா கலர்ஸ், எல்லா காம்பினேஷன்ஸ்லையுமே அங்கே வச்சுருந்தாங்க. இந்த சாரீ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் லாஸ்ட் செக்ஷனாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் சல்வார் மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் 350, 450 அந்த ரேஞ்சில் இருந்த ஒர்க் ப்ளவுசஸ், மிஷின் ஒர்க்கும் இருந்தது அண்ட் ஆரி ஒர்க் இருந்தது. வெல்வெட் ப்ளவுசஸும் வச்சுருந்தாங்க. 350, 450 அந்த ரேஞ்சஸ் ப்ளவுசஸ் எல்லாமே. பட் ப்ளவுசஸ்லேயும் உங்களுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லை ஒருவேளை அந்த டைம் எடுத்து ரீஃபில் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் பார்த்த டைமில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்தது. மேபி இன்றைக்கி நாளைக்கு அவங்க ரீஃபில் பண்ணியிருக்கலாம். சல்வார் மெட்டீரியல்ஸும் இங்கே இருக்கு இல்லையா, இந்த செக்ஷன் வரைக்கும் சல்வார் மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தாங்க. மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு வெரைட்டிஸ் இருந்தது. பட் நிறையா பீசஸ் இல்லை, நமக்கு கொஞ்சம் பீசஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. பட் இருந்த கலெக்ஷன்ஸ் வரைக்கும் நல்லா இருந்தது. அதில் எனக்கு சல்வாரில் எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்ததில். நல்லா இருந்தது, ஒரு மாதிரி கிரே கலர் காம்பினேஷனில். நிறைய பேர் சல்வார்ஸுமே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க, மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே திரும்பணும் அப்படின்னா அந்த சைடில் தான் நமக்கு வந்து பில்லிங். ஸோ இவங்கெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில் பண்ணிட்டு இருந்த பீப்புள். ஸோ பில் பண்ணுற இடத்துலேருந்து அப்படியே நம்ம லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னா கீழே வந்து கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து அவங்க டைப்னு நினைக்கிறேன், லைக் மற்ற இதோட சேர்ந்து அவங்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஹேண்ட்பேக்ஸு, பெட்ஷீட்ஸு, இந்த மாதிரி மேட்ஸ் எல்லாம் இருந்தது. நான் ஜஸ்ட் அங்கே கேட்டேன், இதுவுமே வந்து லக்ஷ்மி பொட்டிக் அவங்களது தானே அப்படின்னு. ஆமாம் மேடம், அவங்களோட சேர்ந்து தான் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க அங்கே இருந்தவங்க. ஸோ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வெரைட்டி ஃபேன்சி ஐட்டம்லேருந்து ஃபுட் ஐட்டம்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த வாட்டி இவங்களோட இந்த எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான டாய்ஸ், இவங்களை நம்ம பார்த்துருப்போம், இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க டெஃபினட்டாக வந்து, அதுவும் கிட்ஸோட பேரண்ட்ஸ் டெஃபினட்டாக இவங்களை ஃபாலோ பண்ணுவீங்க. ஹைஃபை டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு உடன் டாய்ஸ், நானுமே இவங்களை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அங்கே நிறைய டாய்ஸ் இருக்கும், கிட்ஸ்க்கான டாய்ஸு. அண்ட் ஹோம்மேட் பேக்கரி, ஐ மீன் கேக்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சிட்ருந்தாங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வத்தல், ஊறுகாய் அதெல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாமே அந்த எக்ஸ்போலேயே நீங்கள் பார்க்கலாம். கீழே வந்தீங்கன்னா பில்லிங் தாண்டினோடனே உங்களுக்கு ஃபுல்லாக இது தான் இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து நமக்கு இந்த கட்டர்,
அந்த மாதிரி நம்ம கிச்சன் ஐட்டம்ஸு அதெல்லாம் கூட இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படி தான் வச்சுருந்தாங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு என்டர் ஆறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் போக முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு அது முடிச்சுட்டு தான் நம்ம மேலேருந்து தான் நீங்கள் கீழே உங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. கீழே வந்து தான் நீங்கள் பில்லிங் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கிட்ஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் கிட்ஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்பவே என்னோட இது என்னென்னு கேட்டிங்கன்னா காஸ்ட்லியாக வச்சுருந்தாங்க. கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தால் வாங்கலாம். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி என்னோட ஒரு பர்சனல் ஃபீலிங். நைட்டிஸ் வச்சுருந்தாங்க. 3 நைட்டிஸ் வந்து 999. ஸோ இதெல்லாம் நைட்டிஸோட கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாமே வந்து அங்கே இருக்கிற செல்லர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. பட் இதுவுமே கம்பைன்ட் வித் லக்ஷ்மி பொட்டிக் தான் அப்படின்னாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.